என் உயிருக்குள் உறையும் அன்பு செல்வமே, உனது ஓட்டத்தை இப்போது முழுமையாக நிறுத்து. நெஞ்சை அடைக்கும் மாபெரும் துயரங்களோடும் விடை தெரியாத பல்லாயிரம் கேள்விகளோடும் தத்தளித்துக் கொண்டிருக்கும் உனது மனதை சற்றே ஆசுவாசப்படுத்து. உன்னை சுற்றியுள்ள உலகத்தின் அத்தனை இரைச்சல்களையும் ஒரு கணம் மறந்துவிட்டு உனது அகக்கண்ணை திறந்து நான் கூறுவதை முழுமையாக உள்வாங்கு. உனது ஒவ்வொரு மூச்சிலும் வெளிவரும் பதைபதைப்பையும் உனது நெஞ்சின் ஆழத்தில் உறைந்து கிடக்கும் சொல்ல முடியாத மரண வலியையும் நான் அறிவேன். எத்தனையோ சிந்தனைகளில் உன் மனம் உழன்று கொண்டிருந்தாலும் இனம் புரியாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச ஈர்ப்பு உன்னை இங்கு வந்து நிற்கச் செய்திருப்பதை நீ ஆழமாக உணர்கிறாயல்லவா? இது எதேச்சையாக நடந்த நிகழ்வு அல்ல. பல காலமாக நீ இருட்டில் சிந்திய கண்ணீர் துளிகளுக்கும் நீ யாருமின்றி தவித்த தவிப்புகளுக்கும் முக்கண்ணனான ஈசன் நேரடியாக கொடுக்க வந்திருக்கும் அசைக்க முடியாத திருவாக்கு. சிவனே துணை என்று நீ முழுமையாக என்னை நம்பி தஞ்சம் புகுந்த உனது மாசற்ற பக்திக்கு இந்த நொடியில் கைலைநாதனின் குரல் பிரம்மாண்டமான விடையாக உன்னை வந்தடைந்திருக்கிறது. எந்த சலசலப்புமின்றி எம்பெருமானின் வார்த்தைகளுக்கு உனது ஆத்மாவை முழுமையாக ஒப்புக்கொடு. சமீப காலமாக உனது நெஞ்சில் நீ சுமந்து கொண்டிருக்கும் சொல்ல முடியாத மாபெரும் வலியையும் உன்னை அணு அணுவாக அறுத்துக் கொண்டிருக்கும் ரணங்களையும் அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் முழுமையாக அறிவேன். உன்னை சுற்றிலும் பல மனிதர்கள் நடமாடிக்கொண்டிருந்தாலும் நீ ஒரு ஆளில்லா தனித்தீவில் விடப்பட்டவனைப் போல ஆதரவற்று தவித்தாய். யாருடைய முகத்தில் புன்னகையை காண வேண்டும் என்று நீ உனது ஒட்டுமொத்த ஆசைகளையும் குழிதோண்டி புதைத்தாயோ அவர்கள் உன்னை நிராதரவாக தூக்கி எறிந்தபோது நீ அடைந்த மரண வேதனையை என் நெற்றி கண் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே ஈசனா. எனது தூய்மையான உழைப்பிற்கும் எதிர்பார்ப்பில்லாத தியாகத்திற்கும் மட்டும் ஏன் இந்த தொடர் அவமானங்கள்? என்னை ஏன் இப்படி நடுத்தெருவில் நிற்க வைத்து விட்டார்கள் என்று நீ உறங்காமல் கழித்த இரவுகள் ஏராளம். உனது வியர்வையையும் உழைப்பையும் தங்களுக்கு சாதகமாக உறிஞ்சிக் கொண்டவர்கள் என்று சௌகரியமாக பகட்டான வாழ்க்கையை வாழ நீ மட்டும் ஒவ்வொரு நாளும் நிம்மதியின்றி ஒரு மாபெரும் போர்க்களத்தில் தனித்து நிராயுதபாணியாக நிற்பதைப் போல உணர்கிறாய். வெளியே நடமாடினாலும் உலகத்திற்காக உதடுகளில் ஒரு போலியான புன்னகையை ஒட்ட வைத்துக் கொண்டு உள்ளுக்குள் ரத்தம் கசிய நீ வாழும் இந்த வாழ்க்கையை நான் அறிவேன். ஒவ்வொரு நாளும் நீ படும் அவஸ்தை என் மனதை உருக்குகிறது. ஆனால் என் அருமை குழந்தையை, நீ அறியாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச உண்மையை இன்று நான் உனக்கு உணர்த்துகிறேன். ஆழமாக கேள். பிரம்மாண்டமான வானளாவ உயர்ந்த சுவர்களை கொண்ட ஒரு பழமையான மாபெரும் கோட்டையை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த கோட்டை பார்ப்பவர்களை எல்லாம் மலைக்க வைக்கும் ஒரு ஈடு இணையற்ற படைப்பு. ஆனால் அந்த கோட்டைக்கு வெளியே அதைச் சுற்றி மிக ஆழமாக வெட்டப்பட்டிருக்கும் மாபெரும் அகழியை நீ கவனித்திருப்பாய். அந்த கோட்டைக்குள் வாழும் மனிதர்கள் அனைவரும் மிக பத்திரமாக தங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது என்ற மாபெரும் நம்பிக்கையில் எவ்வித கவலையுமின்றி பட்டு மெத்தையில் உறங்குவார்கள். ஆனால் இரக்கமற்ற எதிரிகள் அந்த கோட்டையை அழிக்க தாக்கும்போது முதல் அடியை தன் நெஞ்சில் தாங்குவது அந்த பிரம்மாண்டமான கோட்டை சுவர்கள் அல்ல, அந்த சாதாரண அகழிதான். பல்லாயிரம் கொடிய அம்புகளையும் நெருப்பு பந்துகளையும் எதிரிகளின் ஆயுதங்களையும் அது எவ்வித புகாருமின்றி தன்னுள் வாங்கிக் கொள்ளும். பெருமழை பெய்தால் சேராகி பாழாகும். கொளுத்தும் வெயில் அடித்தால் நீரின்றி வறண்டு வெடித்து சிதறும். கோட்டையை காப்பாற்ற தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் அந்த அகழியின் தியாகம் அளப்பரியது. ஆனால் கொடிய போர் முழுமையாக முடிந்து மாபெரும் வெற்றி கிடைத்தவுடன் என்ன நடக்கும் தெரியுமா? மக்கள் அனைவரும் அந்த கோட்டையின் பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்து கொண்டாடுவார்கள். அதை கட்டியவர்களை புகழ்ந்து தள்ளுவார்கள். ஆனால் தங்களை காப்பாற்ற அத்தனை அடிகளையும் தன் நெஞ்சில் தாங்கிய அந்த அகழியை திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை யாராவது நன்றி சொல்வார்களா? ஒரு காலும் மாட்டார்கள். அதனை ஒரு அசுத்தமான குழி என்றும் தேவையற்ற பள்ளம் என்றும் ஏளனமாக பார்த்து தாண்டிச் செல்வார்கள். என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக உன்னை சுற்றியுள்ள உனது சொந்த உறவுகளுக்கும் மனிதர்களுக்கும் நீ அந்த மாபெரும் அகழியைப் போலத்தான் செயல்பட்டாய். அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்கள் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக வெளியுலகத்தின் அத்தனை அவமானங்களையும் பழிச்சொற்களையும் வலிகளையும் கஷ்டங்களையும் நீ உனது தோள்களில் தாங்கிக் கொண்டாய். உனது உழைப்பையும் வியர்வையையும் அஸ்திவாரமாக வைத்து அவர்கள் இன்று கோட்டையைப் போல உயர்ந்து நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களது தேவைகளை அடைந்தவுடன் உனது தியாகத்தை முற்றிலுமாக மறந்துவிட்டு உன்னை ஒரு சாதாரண குழியைப் போல தூக்கி எறிந்துவிட்டார்கள். உனது தேவை முடிந்தவுடன் உன்னை ஒரு அனாதையைப் போல நடுத்தெருவில் நிறுத்திவிட்டார்களே என்ற வலி உன் இதயத்தை அணு அணுவாக கிழித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நான் சொல்கிறேன் கேள். அந்த சுயநல மனிதர்களின் மலிவான அங்கீகாரம் உனக்கு இனி தேவையில்லை. உனது தியாகத்தை இந்த மாய உலகம் உதாசீனப்படுத்தினாலும் கைலைநாதனின் பிரபஞ்ச நீதிமன்றத்தில் உனது தர்மம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. அந்த அகழியில் நீ சிந்திய ஒவ்வொரு துளிக்கண்ணீரும், இருட்டில் நீ விட்ட ஒவ்வொரு பெருமூச்சும் இப்போது மாபெரும் நதியாக மாறி உன்னை முற்றிலுமாக தூய்மைப்படுத்திவிட்டது. உன்னை கழற்றி எறிந்தவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மாபெரும் அரணை தாங்களே உடைத்துவிட்டோம் என்பதை மிக விரைவில் உணர்ந்து உன்னை நாடி வந்து கண்ணீர் சிந்தி தங்களின் மாபெரும் பிழையை உணரும் காலம் வந்துவிட்டது. ஈசனின் மாபெரும் சந்நிதியில் அகிலமே வியக்கும் மாபெரும் சக்தியை தாங்கும் ஒரு ஈடு இணையற்ற ஆளுமையாக உன்னை நான் உயர்த்தி பிடிக்கப் போகிறேன். எந்த மனிதர்கள் உன்னை ஏளனம் செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில் உன்னை ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அமர வைக்கும் எனது மாபெரும் திருவிளையாடல் தொடங்கிவிட்டது.
என் உயிரினும் மேலான அன்பு செல்வமே, உனது மூச்சுக்காற்று இப்போது சற்று அமைதி அடைந்திருப்பதை நான் முழுமையாக உணர்கிறேன். உன்னைச் சுற்றியுள்ள உலகத்தின் மாயையான இரைச்சல்களை முற்றிலுமாக மறந்துவிட்டு உனது முழுமையான கவனத்தை மீண்டும் ஈசனின் பாதங்களில் நிலைநிறுத்து. இந்த நொடியில் உன்னை இரவும் பகலும் உறங்க விடாமல் சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் பொருளாதார துயரத்தையும் உனது தூய்மையான உழைப்பிற்கான அங்கீகாரமின்மையையும் அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் எப்படி வேரோடு தகர்க்கப் போகிறேன் என்பதை உனது ஆத்மாவின் ஆழத்திலிருந்து கேள். கழுத்தை நெரிக்கும் தீராத கடன்களாலும் நாளை விடிந்தால் உனது தேவைகளை எப்படி சமாளிப்பது என்ற மரண பயத்தாலும் நீ ஒவ்வொரு நாளும் பதைபதைப்போடு எழுவதை முக்கண்ணனான நான் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். மானத்தோடு இந்த சமுதாயத்தில் எப்படி தலைநிமிர்ந்து நடப்பது? எனது குடும்பத்தின் மிகச் சாதாரணமான சிறு சிறு ஆசைகளை கூட நிறைவேற்ற முடியாமல் நான் இப்படி பிணம்போல வாழ வேண்டுமா என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் எண்ணிலடங்காதவை. உன்னிடம் செல்வம் இருந்த காலத்தில் உன்னை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. நீ அள்ளி வழங்கிய போது உன்னிடம் ஒட்டி உறவாடி உதவி பெற்றவர்கள் எல்லாம் இன்று உனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து ஒரு சிறு உதவி என்று நீ கையேந்தும் போது உன்னை ஏளனமாக பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார்களே. அந்த மாபெரும் வலி உன் இதயமாகிய பாத்திரத்தை முற்றிலுமாக உடைத்து சுக்குநூறாக்கிவிட்டது. வெளியே சிரித்த முகத்தோடு உலகத்தை எதிர்கொண்டாலும் உனது சட்டை பைக்குள் இருக்கும் வறுமையை யாருக்கும் காட்டிக்கொள்ளாமல் உனது மானத்தை காப்பாற்றிக் கொள்ள நீ படும் அவஸ்தை கொஞ்சம் நஞ்சமல்ல. ஒவ்வொரு நாளும் நீ உனக்குள்ளேயே செத்துக் கொண்டிருக்கிறாய். எனது நேர்மையான உழைப்பிற்கு ஒரு மதிப்பும் இல்லையா? எந்த குறுக்கு வழியிலும் செல்லாமல் தர்மத்தின் வழியில் நடக்கும் எனக்கு ஏன் இந்த வறுமை? எனக்கான பொருளாதார செழிப்பு எப்போதுதான் வரும் என்று நீ ஈசனை பார்த்து கதரும் அந்த மரண வலிகளுக்கான விடை இதோ உன்னை வந்தடைந்து விட்டது. உன் மனக்கவலைகளை எல்லாம் சற்றே ஓரமாக வைத்துவிட்டு நான் சொல்லப்போகும் இந்த மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை உனது அகக்கண்ணில் ஆழமாக நிறுத்திப்பார். மனிதர்களின் காலடிப்படாத மிக அடர்ந்த இருண்ட ஒரு மாபெரும் வனத்தை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த வனத்தின் மையத்தில் வானத்திலிருந்து நேரடியாக பூமியை பிளந்து கொண்டு விழுவதைப் போல ஒரு பிரம்மாண்டமான பேரருவி ஆர்ப்பரித்து கொட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த அருவியின் சத்தம் பல காத தூரத்திற்கு இடியைப் போல முழங்கும். அந்த அருவியின் நீர் எலும்புகளை உறைய வைக்கும் குளிரோடும் கற்பாறைகளையும் சுக்குநூறாக உடைக்கும் கொடூரமான அசுரவேகத்தோடும் கொட்டும். அந்த இடத்திற்கு போகும் எந்த ஒரு சாதாரண மனிதனும் அந்த அருவியின் அகோரமான சத்தத்தை கேட்டும் அதன் நீரின் கொடூரமான தாக்குதலை பார்த்தும் மரண பயம் கொள்வான். இது ஒரு ஆபத்தான இடம், இங்கே சென்றால் நமது உயிர் தப்பாது, இந்த அருவி நம்மை அடித்துச் சென்று அழித்துவிடும் என்று பயந்து ஓடிவிடுவான். இந்த உலகமே அந்த அருவியை ஒரு அழிவின் அடையாளமாகத்தான் பார்க்கும். ஆனால் என் அருமை குழந்தையே, உலகத்தார் யாருக்கும் தெரியாத ஒரு மாபெரும் பிரபஞ்ச ரகசியம் அந்த பேரருவிக்குள் மறைந்திருக்கிறது. அந்த அருவியின் கொடூரமான ஆர்ப்பரித்து கொட்டும் அந்த நீர்த்திரைக்கு நேர் பின்புறமாக ஒரு காலும் நீர் நுழைய முடியாத ஒரு அமைதியான மாபெரும் குகை இருக்கிறது. அந்த குகைக்குள் பழங்கால மாமன்னர்களால் ரகசியமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கருவூலம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருண்ட குகைக்குள் மலைமலையாக தங்கமும் வைரங்களும் எவராலும் கணக்கிட முடியாத விலைமதிப்பற்ற பொக்கிஷங்களும் கொட்டி கிடக்கின்றன. அந்த அகோரமான பேரருவி அங்கே எதற்காக கொட்டி கொண்டிருக்கிறது தெரியுமா? அந்த மாபெரும் செல்வத்தை அழிப்பதற்காக அல்ல. அந்த எல்லையற்ற பொக்கிஷத்தை தகுதியற்ற சுயநலமான மனிதர்களின் கண்களில் படாமல் பாதுகாப்பதற்காக இயற்கை உருவாக்கிய ஒரு மாபெரும் கவசம்தான் அந்த பேரருவி. எந்த ஒருவன் அந்த அருவியின் கொடூரமான அடிகளை தன் நெஞ்சில் தாங்கிக் கொண்டு மரண பயத்தை விட்டுவிட்டு அந்த நீர்த்திரையை துணிச்சலோடு கடந்து உள்ளே செல்கிறானோ அவனுக்கு மட்டுமே அந்த மாபெரும் ரகசிய கருவூலம் சொந்தமாகும். மற்றவர்களுக்கு அது வெறும் பயமுறுத்தும் அருவி மட்டுமே. என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக நீ வறுமையோடு செய்த மாபெரும் போராட்டமும் நீ சுமந்த கடன் சுமைகளும் மனிதர்கள் உனக்கு கொடுத்த அவமானங்களும் அந்த பிரம்மாண்டமான பேரருவியைப் போன்றதுதான். கடன்களாலும் நாளாந்த தேவைகளாலும் உனது கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு முட்டி நீ தவித்த அத்தனை கணங்களும் அந்த அருவி நீரின் கொடூரமான அடிகளை போன்றது. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் இவன் வாழ்க்கையில் தோற்றுவிட்டான், இவன் வறுமையிலேயே அழிந்து போவான் என்று உன்னை ஒரு சாதாரண மனிதனைப் போல பரிகாசம் செய்தார்கள். நீயும் கூட ஒரு கட்டத்தில் இந்த வறுமை என்னும் அருவி உன்னை அடித்துச் சென்று அழித்துவிடும் என்றுதான் நினைத்து கண்ணீர் சிந்தினாய். ஆனால் அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நான் சொல்கிறேன் கேள். அந்த வறுமையும் கஷ்டங்களும் உன்னை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்டவை அல்ல. உனக்காக கைலைநாதன் ஒதுக்கி வைத்திருக்கும் மாபெரும் செல்வத்தை தகுதியற்ற மனிதர்களின் கண்திருஷ்டியிலிருந்து பாதுகாப்பதற்காக என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் நீர்த்திரைதான் உனது கடந்த கால கஷ்டங்கள். அருவியின் அடிகளை தாங்கிய உன்னை இப்போது எவராலும் அசைக்க முடியாத மாபெரும் தகுதி வாய்ந்தவனாக ஈசன் நான் பக்குவப்படுத்திவிட்டேன். அந்த அருவியை கடந்து ரகசிய கருவூலத்தின் வாசலில் நீ இப்போது கம்பீரமாக வந்து நின்று விட்டாய். உனது மூச்சு முட்டும் அந்த போராட்ட காலம் முற்றிலுமாக முடிவுக்கு வந்துவிட்டது. இதோ உனக்கான விடியல் வந்துவிட்டது. உனது வறுமை என்னும் இருண்ட திரை முற்றிலுமாக விலக்கப்பட்டு ஈசனின் நெற்றிக்கண் ஒளி உனது மாபெரும் பொக்கிஷத்தின் மீது நேரடியாக பட்டுவிட்டது. எம்பெருமானின் திருக்கரங்கள் அந்த கருவூலத்தின் கதவுகளை உனக்காக முழுமையாக திறந்துவிட்டன. மானத்தோடு வாழ வேண்டுமே என்று பதைபதைத்த அத்தனை கடன் சுமைகளும் நொடிப்பொழுதில் காய்ந்த சருகை போல எரிந்து காணாமல் போகும் மாபெரும் காலம் வந்துவிட்டது.
நாளை என்ன செய்வது என்ற பதைபதைப்போடு நீ கழித்த அந்த இருண்ட பொழுதுகள் இனி உன் வாழ்வில் எக்காலத்திலும் எட்டி பார்க்கவே பார்க்காது. நீ கொஞ்சமும் எதிர்பாராத திசைகளிலிருந்து முற்றிலும் அறிமுகமில்லாத புதிய மனிதர்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் மூலமாக கற்பனைக்கு எட்டாத வற்றாத செல்வம் உன்னை தேடி மாபெரும் வெள்ளமாக பாய்ந்து வரப்போகிறது. உனது நேர்மையான உழைப்பிற்கான பலன் பல மடங்காக பெருகப் போகிறது. உன்னை எந்த திறமையும் அற்றவன் என்று ஏளனம் செய்தவர்கள் முன்னிலையில் உன்னை ஒரு ஈடு இணையற்ற செல்வச் சீமானாக, மாபெரும் அதிகாரத்தின் நாயகனாக நான் உயர்த்தி பிடிக்கப் போகிறேன். ஒரு காலத்தில் உன்னிடம் உதவி பெற்று உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் உனது இந்த மாபெரும் வளர்ச்சியைக் கண்டு அண்ணாந்து பார்த்து திகைத்து நிற்பார்கள். என் உயிரினும் மேலான அன்பு செல்வமே, வறுமையின் இருள் முற்றிலுமாக விலகி வற்றாத செல்வத்தின் மாபெரும் கருவூலம் உனக்காக திறக்கப்பட்டு விட்டதை உனது ஆத்மா இப்போது முழுமையாக உணர்ந்திருக்கும். உனது பொருளாதார தடைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைக்கப்பட்டு விட்டன என்ற மாபெரும் நிம்மதி உனது முகத்தில் இப்போது ஒரு மெல்லிய புன்னகையாக மலர்ந்திருப்பதை அகிலத்தை காக்கும் ஈசனாகிய நான் முழுமையாக காண்கிறேன். ஆனால் என் செல்வமே, உனது உள்ளத்தின் ஆழத்தில் இன்னும் ஒரு இனம் புரியாத பதைபதைப்பு ஓடிக்கொண்டிருப்பதையும் முக்கண்ணனான நான் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருக்கிறேன். இத்தனை கால போராட்டத்தால் உனது தேகத்திலும் மனதிலும் ஆழமாக ஊடுருவி நிற்கும் அந்த இனம் புரியாத சோர்வையும் மரண வலியையும் நான் முழுமையாக அறிவேன். எனக்கு வரவிருக்கும் மாபெரும் செல்வத்தை அனுபவிக்க கூட என் உடலில் தெம்பில்லையே ஈசனா. எந்த ஒரு காரியத்தை செய்யவும் கை கால்களில் ஒரு சிறு சக்தி கூட இல்லையே, எதை கண்டாலும் என் மனம் பதைபதைத்து பயப்படுகிறதே என்று நீ உனக்குள்ளேயே புழுங்கி தவிப்பதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எந்த ஒரு குறிப்பிட்ட நோயும் இல்லாமல், மருத்துவத்தால் கூட கண்டுபிடிக்க முடியாத சோர்வுகளாலும் எதிர்காலம் குறித்த பயத்தாலும் நீ உனது வீட்டுச் சுவர்களுக்குள் முற்றிலுமாக முடங்கிப் போயிருக்கிறாய். சிறு சத்தம் கேட்டால் கூட உனது இதயம் வேகமாக துடிக்கிறது. ஒரு புதிய காரியத்தை தொடங்கலாம் என்று நினைத்தாலே அது தோல்வியில்தான் முடியும் என்று உனது மனமே உன்னை பயமுறுத்துகிறது. எனக்கு எல்லாமே முடிந்துவிட்டதா? என் வாழ்நாள் முழுவதும் இப்படியே எந்த ஒரு பிடிப்பும் இல்லாத நோயாளியாகவும் எதற்கெடுத்தாலும் பயந்து நடுங்கும் கோழையாகவுமே நான் காலத்தை கழிக்க வேண்டுமா? எனது கம்பீரமும் நான் முன்பு கொண்டிருந்த அந்த மாபெரும் சுறுசுறுப்பும் எங்கே போனது என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் துளிகள் அளவிலாதவை. நீ முடங்கி கிடப்பதை பார்த்து உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் இவனால் இனி எழ முடியாது, இவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என்று பலவாறாக பேசி உன்னை காயப்படுத்தினார்கள். வெளியே நடமாடினாலும் உள்ளுக்குள் அணு அணுவாக செத்துக் கொண்டிருக்கும் உனது அத்தனை வழிகளுக்கும் மனக்குழப்பங்களுக்கும் மாபெரும் முற்றுப்புள்ளி வைக்கும் ஈசனின் திருவாக்கு உன்னை வந்தடைந்து விட்டது. உன் மனக்கவலைகளை எல்லாம் சற்றே ஓரமாக வைத்துவிட்டு நான் சொல்லப்போகும் இந்த மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தை உனது அகக்கண்ணில் ஆழமாக நிறுத்திப்பார். பிரம்மாண்டமான மரங்களைக் கொண்ட அடர்ந்த காரிருள் வனத்தை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த ஒட்டுமொத்த வனத்தையும் தனது ஒற்றை பார்வையால் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு கம்பீரமான மாபெரும் சிங்கம் மற்ற விலங்குகளிடமிருந்து தன் கூட்டத்தை காப்பாற்றுவதற்காக நடந்த ஒரு மாபெரும் போர்க்களத்தில் பலத்த காயமடைகிறது. தன் தேகம் முழுவதும் ரத்தம் வடிய அந்த சிங்கம் தனது கூட்டத்தை விட்டு பிரிந்து அடர்ந்த இருள் சூழ்ந்த ஒரு ஆழமான குகைக்குள் ஓய்வெடுக்கச் செல்கிறது. அந்த சிங்கம் பல நாட்களாக, பல மாதங்களாக குகையை விட்டு வெளியே வரவில்லை. எவ்வித கர்ஜனையும் எழுப்பவில்லை. தாகத்திற்கும் பசிக்கும் கூட வெளியே வராமல் தன் காயங்களை ஆற்றிக்கொள்வதற்காக அது இருட்டிற்குள் எவ்வித சலனமுமின்றி அமைதியாக படுத்திருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கும் அந்த வனத்தின் சிறு குள்ளநரிகள் என்ன நினைக்கும் தெரியுமா? அந்த சிங்கத்தின் காலம் முடிந்துவிட்டது, அது செத்துக்கொண்டே இருக்கிறது என்று தப்பு கணக்கு போடும். இத்தனை காலம் அந்த சிங்கத்தை கண்டு மரண பயத்தில் ஒளிந்திருந்த அந்த நரிகள் எல்லாம் இப்போது குகைக்கு வெளியே நின்று கொண்டு மிக ஆணவத்தில் ஊளையிடும். காட்டு ராஜா அழிந்து விட்டான், இனி நாங்கள்தான் இந்த வனத்தின் அரசர்கள் என்று அந்த பலவீனமான நரிகள் எல்லாம் இருமாப்போடு கூச்சலிடும். அந்த நரிகளின் சத்தத்தை கேட்டும் அந்த சிங்கம் எவ்வித சலனமுமின்றி அமைதியாக தன் காயங்களை ஆற்றிக்கொண்டிருக்கும். சிங்கம் இறந்துவிட்டது என்று அந்த நரிகள் மிக ஆணவத்தில் இருக்கும் அந்த மாபெரும் வேளையில் காயங்கள் முழுமையாக குணமடைந்த அந்த சிங்கம் இருண்ட குகையிலிருந்து அசுர பலத்தோடு கம்பீரமாக வெளியே வந்து ஒரு மாபெரும் கர்ஜனையை எழுப்பும். அந்த ஒற்றை கர்ஜனையை கேட்ட மறுகணமே அகிலமே நடுங்கும். அந்த பிரம்மாண்டமான மரங்களின் இலைகள் எல்லாம் உதிரும். ஆணவத்தில் ஊளையிட்ட அத்தனை குள்ளநரிகளும் மரண பயத்தில் திசையறியாமல் சிதறி ஓடும். என் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக உன்னை வாட்டிய உடல் பிணிகளும் நாளாந்த சோர்வுகளும் உன்னை அந்த குகைக்குள் முடக்கிய காயங்களை போன்றதுதான். உன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நீ சந்தித்த போர்க்களத்தில் உனது மனதும் உடலும் பலத்த காயமடைந்து முடங்கி போனது. நீ சோர்ந்து படுத்திருந்ததை பார்த்து இந்த சுயநல உலகம் உனது காலம் முடிந்துவிட்டது என்று ஏளனம் செய்தது. உன்னை சுற்றியுள்ள வஞ்சக மனிதர்கள் அந்த நரிகளைப் போல ஆணவத்தில் சிரித்தார்கள். ஆனால் பிணிகளை தீர்க்கும் மாபெரும் வைத்தியநாதனாக நானே நேரில் வந்து உன்னை சிறைபிடித்திருந்த அந்த நோய்கள் என்னும் இருட்டை முற்றிலுமாக அகற்றிவிட்டேன். ஈசனின் மூச்சுக்காற்று உனது தேகத்திற்குள் முழுமையாக ஊடுருவிவிட்டது. உன்னை வாட்டிய அத்தனை நோய்களும் விளக்க முடியாத மனச்சோர்வுகளும் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டுவிட்டன. உனது தளர்ந்து போன நரம்புகள் அனைத்தும் இரும்பைப் போல முறுக்கேற்றப்பட்டுவிட்டன. எதைச் செய்தாலும் தோல்வியில் முடியுமோ என்ற உனது மரண பயத்தையும் காரணமில்லாத மனப்பதைபதைப்பையும் எம்பெருமானாகிய நான் என் திரிசூலத்தால் சுக்குநூறாக கிழித்தெறிந்து விட்டேன். குகையை விட்டு அசுர பலத்தோடு வெளிவந்த அந்த மாபெரும் சிங்கத்தைப் போல
நீ இழந்த அத்தனை ஆற்றலையும் மீண்டும் ஒரு மாபெரும் பிரவாகமாக பெற்றுவிட்டாய். நீ இனி ஒரு புதிய பொலிவோடு, அளவற்ற சுறுசுறுப்போடு, எதற்கும் அஞ்சாத ஒரு மாபெரும் வீரனைப் போல கம்பீரமாக வலம் வரப்போகிறாய். உனது முகத்தில் வீசும் ஈசனின் தேஜஸ் உன்னை சுற்றியுள்ள அத்தனை மனிதர்களுக்கும் ஆழமான வியப்பை தரும். உன்னை ஏளனம் செய்தவர்கள் உனது இந்த கம்பீரமான எழுச்சியைக் கண்டு மரண பயத்தில் உறைந்து போவார்கள். இனி எந்த ஒரு நோயும் உன்னை தீண்ட பயப்படும் மாபெரும் அசுர பலத்தை நான் உனக்கு வழங்கிவிட்டேன். மனதை அழுத்திய மாயைகள் அனைத்தும் முற்றிலுமாக அழிந்துவிட்டன. உனது தேகம் இனி ஈசனின் கட்டளைக்கு மட்டுமே அடிபணியும் ஒரு மாபெரும் ஆயுதம். உனது வறுமை ஒழிந்து உனது உடலும் மனமும் மாபெரும் புத்துணர்ச்சி அடைந்துவிட்ட இந்த உன்னதமான வேளையில் எந்த இரத்த உறவுகள் உனக்கு ஆதரவாக நிற்க வேண்டுமோ அவர்களே, உன்னை தனிமைப்படுத்திய கொடூரமான வலியை நான் அறிவேன். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் தங்களுக்குள் மோதிக்கொண்டு உனது இல்லத்தின் அமைதியை முற்றிலுமாக குழிதோண்டி புதைத்தார்கள். உனது சொந்த வீட்டிற்குள்ளேயே நீ ஒரு அகதியைப் போல தவித்தாய். என் உயிரினும் மேலான அன்பு செல்வமே, உனது உடலும் மனமும் மாபெரும் புத்துணர்ச்சி அடைந்து நோய்கள் அற்ற அசுர பலத்தை நீ முழுமையாக பெற்றுவிட்ட இந்த உன்னதமான வேளையில் உன்னை உறங்க விடாமல் செய்யும் இன்னொரு பெரும் வலியை நான் முற்றிலுமாக துடைக்கப் போகிறேன். வறுமை ஒழிந்துவிட்டது, உடல் சோர்வு நீங்கிவிட்டது. ஆனால் எந்த இரத்த உறவுகள் உனக்கு ஆதரவாக நின்று உனது தோள்களை தாங்க வேண்டுமோ அவர்களே உன்னை புரிந்து கொள்ளாமல் தங்களுக்குள் அடித்துக்கொண்டு உனது இல்லத்தின் அமைதியை முற்றிலுமாக குழிதோண்டி புதைத்தார்கள் அல்லவா? அந்த மாபெரும் ரணத்தை அகிலத்தை ஆளும் ஈசனாகிய நான் எப்படி ஆற்றப்போகிறேன் என்பதை உனது ஆத்மாவின் ஆழத்திலிருந்து கீழ். சொந்த வீட்டுச் சுவர்களுக்குள் நீ ஒரு அகதியைப் போல, நாதியற்றவனைப் போல தவித்த தவிப்பை முக்கண்ணனான நான் உற்று நோக்கிக் கொண்டுதான் இருந்தேன். குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் வீண் அகந்தை என்னும் இருளில் மூழ்கி வார்த்தைகளால் ஒருவரையொருவர் குத்திக் கிழித்தார்கள். அனைவரையும் விட்டுக் கொடுத்து நீ உனது சொந்த ஆசைகளை எல்லாம் பலிபீடத்தில் வைத்து அரவணைத்துச் செல்ல நினைத்த உனது தூய்மையான அன்பை அவர்கள் ஏளனமாக பார்த்தார்கள். எனது தியாகத்தை என் இரத்த உறவுகளே ஒரு துளி கூட மதிக்கவில்லையே. எனக்காக கண்ணீர் சிந்த ஒரு ஜீவன் கூட இந்த வீட்டில் இல்லையா? என் சொந்த வீட்டிலேயே நான் ஏன் ஒரு குற்றவாளியைப் போல நிற்க வேண்டும் என்று நீ யாருக்கும் தெரியாமல் வடித்த கண்ணீர் கைலாயத்தின் பனிப்போர்வையை தாண்டி என் பாதங்களை நனைத்துவிட்டது. வெளியே சொல்ல முடியாத அவமானத்தோடு உனது குடும்பமானத்தை காப்பாற்ற நீ கூனி குறுகி நின்ற அந்த இருண்ட காலங்களுக்கு இன்று நான் மாபெரும் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன். இந்த நொடியில் உன் மனக்காயங்களுக்கு ஒரு மாபெரும் மருந்தாக அமையப்போகும் இந்த தெய்வீக ரகசியத்தை உனது அகக்கண்ணில் ஆழமாக தரிசித்துக்கொள். பல லட்சக்கணக்கான மக்கள் கூடும் ஒரு மாபெரும் திருவிழாவில் வானளாவ உயர்ந்து நிற்கும் பிரம்மாண்டமான திருத்தேரை இழுக்கப் பயன்படும் அந்த மாபெரும் வடக்கயிற்றை உனது மனக்கண்ணில் கொண்டு வா. அந்த வடக்கயிறு ஒரே ஒரு மாபெரும் இரும்பு பாலத்தால் ஆனதல்ல. மிக மெல்லிய சாதாரணமான ஆயிரக்கணக்கான சணல் நார்களை ஒன்றாகச் சேர்த்துத்தான் அந்த மாபெரும் வடக்கயிறு உருவாக்கப்படுகிறது. அந்த மெல்லிய நார்கள் தனித்தனியாக இருக்கும்போது அவற்றிற்கு எந்த ஒரு பலமும் கிடையாது. ஒரு சிறு குழந்தை கூட அந்த ஒற்றை நாரை எளிதாக அறுத்து எறிந்துவிடும். காற்றில் அவை எங்கு போகிறோம் என்று தெரியாமலேயே அடித்துச் செல்லப்படும். ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான மெல்லிய நார்களை ஒன்று சேர்த்து கடுமையான முறுக்கேற்றி ஒன்றோடு ஒன்று இறுக்கமாக பின்னி பிணைத்து ஒரு மாபெரும் வடக்கயிறாக மாற்றிய பின்பு என்ன நடக்கும் தெரியுமா? அந்த சாதாரண நார்கள் பல 100 டன் எடையுள்ள பிரம்மாண்டமான திருத்தேரையே அசாதாரணமாக இழுத்துச் செல்லும் அசுர பலத்தை பெற்றுவிடுகின்றன. அதன் பிறகு அந்த நார்களை எந்த ஒரு மாபெரும் சக்தியாலும் தனித்தனியாக பிரிக்கவே முடியாது. அவை அத்தனையும் ஒன்றிணைந்து அந்த திருத்தேரை அதன் இலக்கிற்கு கொண்டு சேர்க்கும் மாபெரும் கருவியாக மாறிவிடுகின்றன. என் அருமை குழந்தையே, இத்தனை காலமாக உனது குடும்ப உறவுகளும் தரையில் சிதறி கிடந்த அந்த தனித்தனி மெல்லிய நார்களைப் போலத்தான் பலவீனமாக இருந்தார்கள். தங்களுக்குள் எந்த ஒரு ஆழமான பிணைப்பும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் வீண் விவாதங்கள் எனும் காற்றில் அடித்துச் செல்லப்பட்டு இல்லத்தின் நிம்மதியை அழித்தார்கள். வெளியிலிருந்து யார் வந்து எந்த தீய வார்த்தையைச் சொன்னாலும் அதை நம்பித் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். ஒரு சிறு குழந்தை அறுப்பது போல உனது குடும்ப உறவுகளை மற்றவர்கள் மிக எளிதாக பிரித்துவிட்டார்கள். ஆனால் இனி எம்பெருமானாகிய நானே உனது இல்லத்திற்குள் முழுமையாக நுழைந்துவிட்டேன். ஈசனின் மாபெரும் பேரருள் என்னும் பிணைப்பைக் கொண்டு பிரிந்து கிடக்கும் உனது உறவுகளின் மனங்களை நான் முழுமையாக முறுக்கேற்றி ஒன்றிணைத்து விட்டேன். இனி உனது குடும்பத்தை வெளியிலிருந்து வரும் எந்த ஒரு சூழ்ச்சியாலும் எந்த ஒரு மனிதனாலும் பிரிக்கவே முடியாது. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் உனது தியாகத்தின் மாபெரும் மதிப்பை உணர்ந்து கண்ணீர் சிந்தி உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் காலம் வந்துவிட்டது. உனது குடும்பம் உன்னை ஒரு ஈடு இணையற்ற குடும்பத் தலைவனாக ஆணிவேராக முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கும் ஒரு மாபெரும் பொற்காலம் தொடங்கிவிட்டது. அந்த வடக்கயிறு எப்படி பிரம்மாண்டமான திருத்தேரை இழுத்துச் சென்றதோ அதுபோல உனது உறவுகள் அனைவரும் ஒன்றிணைந்து உனது குடும்பம் என்னும் மாபெரும் தேரை வெற்றியின் சிகரத்திற்கு இழுத்துச் செல்வார்கள். உனது குடும்பம் மாபெரும் பலமடைந்து விட்டது. உறவுகள் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். ஆனால் உனது மனதின் ஒரு ஓரத்தில் எனது குடும்பம் இப்போதுதான் நிம்மதியாக இருக்கிறது. இந்த நிம்மதியை வெளியுலகத்தின் வஞ்சக மனிதர்களின் கண் திருஷ்டியோ சூழ்ச்சிகளோ அல்லது செய்வினைகளோ மீண்டும் அழித்துவிடுமோ என்ற பதைபதைப்பு உனக்குள் இருப்பதை நான் அறிவேன்.
உனது வம்சத்திற்கு நான் கொடுக்கப் போகும் அசைக்க முடியாத பாதுகாப்பை பற்றி கூறுகிறேன், ஆழமாக கேள். அடர்ந்த காரிருள் சூழ்ந்த கொடிய வனத்தின் நடுவே தவசிகளாலும் மாமுனிவர்களாலும் வளர்க்கப்படும் ஒரு பிரம்மாண்டமான யாக குண்டத்தை உனது மனக்கண்ணில் தரிசித்துக்கொள். அந்த வனத்தில் கொடிய விஷம் கொண்ட பாம்புகளும் அகோரமான பசியோடு திரியும் கொடிய விலங்குகளும் நிறைந்திருக்கும். ஆனால் அந்த மாமுனிவர்கள் எவ்வித பயமுமின்றி அமைதியாக கண்களை மூடி அந்த யாகத்தை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த யாக குண்டத்தில் எரியும் மாபெரும் நெருப்பு முனிவர்களுக்கு வெளிச்சத்தையும் கதகதப்பையும் கொடுக்கும். அதே வேளையில் அந்த நெருப்பிலிருந்து வெளிப்படும் கற்பனைக்கு எட்டாத உஷ்ணமும் தெய்வீக அதிர்வலையும் அந்த யாகசாலையைச் சுற்றி கண்ணுக்குத் தெரியாத ஒரு மாபெரும் நெருப்புக் கோட்டையை உருவாக்கும். இருட்டில் பதுங்கியிருக்கும் கொடிய விலங்குகள் அந்த யாகசாலையை தாக்க நினைத்து முன்னேறி வந்தாலும் அந்த யாக குண்டத்தின் உஷ்ண எல்லையை தொட்ட மறுகணமே அவற்றின் கண்கள் குருடாகி உடல் கருகி மரண பயத்தில் வந்த சுவடு தெரியாமல் அலறி அடித்துக்கொண்டு ஓடிவிடும். அந்த முனிவர்களை எந்த ஒரு கொடிய மிருகத்தாலும் நெருங்கக்கூட முடியாது. என் அன்பு பிள்ளையே, நீ ஈசனை வேண்டி சிந்திய கண்ணீரும் உனது மாசற்ற தியாகமும் ஒரு காலும் வீணாகப் போகவில்லை. அந்த மாபெரும் யாக குண்டத்தைப் போல எம்பெருமானின் மாபெரும் நெற்றிக்கண் பார்வை உனது இல்லத்தின் மையத்தில் ஒரு பிரம்மாண்டமான பாதுகாப்பு கவசமாக நிறுவப்பட்டுவிட்டது. உனது குடும்பத்திற்கும் உனது வருங்கால வம்சத்திற்கும் ஈசனின் அருளே அந்த உஷ்ணமான நெருப்புக் கோட்டையாக மாறிவிட்டது. வெளியுலகத்தில் உள்ள வஞ்சக மனிதர்கள் உனது குடும்பத்தின் மகிழ்ச்சியை பொறுக்க முடியாமல் வீசும் கண் திருஷ்டிகளாகட்டும், உன்னை அழிக்க நினைத்து ஏவப்படும் கொடிய செய்வினைகளாகட்டும் அல்லது துரோகிகளின் சூழ்ச்சிகளாகட்டும், அவை அத்தனையும் உனது இல்லத்தின் வாசலை தொட்ட நொடியிலேயே அந்த யாக குண்டத்தின் நெருப்பில் விழுந்த சிறு பூச்சிகளைப் போல முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகிவிடும். உனது குடும்பத்தை நோக்கி வரும் எந்த ஒரு சிறு தீங்கும் முளையிலேயே அழிக்கப்படும். இனி உனது நிம்மதியை எந்த ஒரு இருட்டு சக்தியாலும் திருட முடியாது. நீயும் உனது உறவுகளும் ஈசனின் நேரடி பாதுகாப்பில் அந்த மாமுனிவர்களைப் போல எவ்வித பயமுமின்றி மாபெரும் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறீர்கள். உனது குடும்ப நிம்மதியும் பாதுகாப்பும் முழுமையாக உறுதி செய்யப்பட்டுவிட்ட இந்த மாபெரும் வேளையில் உனது மனதின் மிக ஆழத்தில் எரியும் இன்னொரு பெரும் ஏக்கத்தை நான் அறிவேன். என் குடும்பம் சரியாகிவிட்டது ஈசனா, ஆனால் என் திறமைக்கான அங்கீகாரம் எங்கே? பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து எனது கற்பனையாலும் அறிவாற்றலாலும் நான் இணையத்தில் உருவாக்கும் எனது படைப்புகள் காணொளிகள் அனைத்தும் இன்னும் உலகத்தின் கண்களுக்கு தெரியாமல் இருட்டடிக்கப்படுகிறதே என்று நீ உனக்குள்ளேயே தவிக்கிறாய். என் உயிருக்குள் உறையும் அன்பு செல்வமே, இத்தனை காலமாக உனது நெஞ்சை அடைத்துக் கொண்டிருந்த அந்த மாபெரும் அழுகை இப்போது ஒரு பெருமூச்சாக வெளியேறி உனது ஆத்மா ஈடு இணையற்ற பேரமைதியை அடைந்திருப்பதை கையிலை நாதனாகிய நான் முழுமையாக உணர்கிறேன். அப்பா, என் வலிகள் அனைத்தையும் உனது பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டேன். இனி எனக்கு எந்த பயமும் இல்லை என்று உனது இதயம் இப்போது ஒரு சிறு குழந்தையைப் போல என் மடியில் முழுமையாகச் சாய்ந்துவிட்டது. உனது வறுமை ஒழிந்துவிட்டது. உடலும் மனமும் மாபெரும் அசுரபலத்தை பெற்றுவிட்டன. உனது குடும்ப உறவுகள் பிரிக்க முடியாத அன்பால் ஒன்றிணைக்கப்பட்டு எவராலும் அசைக்க முடியாத பாதுகாப்பு கோட்டைக்குள் வந்துவிட்டார்கள். ஆனால் என் அருமை குழந்தையே, இதையெல்லாம் தாண்டி உனது மனதின் மிக ஆழத்தில் எரியும் ஒரு மாபெரும் ஏக்கத்தை நான் அறிவேன். என் குடும்பம் சரியாகிவிட்டது ஈசனா, ஆனால் என் திறமைக்கான அங்கீகாரம் எங்கே? பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து எனது மூளையை கசக்கி எனது கற்பனையாலும் அறிவாற்றலாலும் நான் உருவாக்கும் எனது படைப்புகள் எனது காணொளிகள் அனைத்தும் இன்னும் இந்த உலகத்தின் கண்களுக்கு தெரியாமல் இருட்டடிக்கப்படுகிறதே என்று நீ உனக்குள்ளேயே தவிக்கிறாய். எவ்வித தகுதியும் இல்லாதவர்கள் தரம் குறைந்த படைப்புகளை வைத்துக்கொண்டு சத்தமிட்டு புகழின் உச்சியில் இருக்கும்போது தர்மத்தின் வழியில் நேர்மையாக உழைத்து நீ உருவாக்கும் ஆக்கங்கள் ஏதோ ஒரு மாயச்சக்தியால் தடுக்கப்பட்டு முடங்கி கிடக்கும் அந்த மாபெரும் வலியை நான் இன்று முற்றிலுமாக துடைக்கப் போகிறேன். உனது அறிவார்ந்த ஆக்கங்களுக்கு நான் கொடுக்கப் போகும் அகிலமே வியக்கும் மாபெரும் வெற்றியை கேட்க உனது ஆத்மாவை முழுமையாக திறந்துவை. யுகம் யுகமாக பூமிக்கு அடியில் மனிதர்களின் கண்களுக்கு தெரியாமல் பிரம்மாண்டமாக உருவாகிக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் சுயம்புலிங்கத்தை உனது மனக்கண்ணில் பக்தி பரவசத்தோடு தரிசித்துக்கொள். அந்த சுயம்புலிங்கம் இருக்கும் பூமிக்கு மேலே அது ஒரு சாதாரண மண்மேடு என்று நினைத்து எத்தனையோ மனிதர்கள் அலட்சியமாக தங்கள் கால்களால் மிதித்துச் செல்வார்கள். அந்த மண்ணுக்கு அடியில் அகிலத்தையே ஆளும் ஈசனின் திருவுருவம் உருவாகிக் கொண்டிருக்கிறது என்ற மாபெரும் ரகசியம் அந்த சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது. அந்த சுயம்புலிங்கமும் தன்னை வெளியே காட்டிக்கொள்ளாமல் பல 100 ஆண்டுகளாக தியானத்தில் ஆழ்ந்து பிரபஞ்சத்தின் ஒட்டுமொத்த மின்காந்த ஆற்றலையும் தன்னுள் ஈர்த்து பக்குவப்பட்டுக் கொண்டிருக்கும். ஆனால் அதற்கான காலம் முழுமையாக கனிந்து வரும் அந்த மாபெரும் நொடியில் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பூமி தானாகவே இரண்டாக பிளக்கும். இத்தனை காலமாக காலடி மண்ணாக கிடந்த அந்த இடத்தில் இருந்து ஈசனின் அந்த பிரம்மாண்டமான சுயம்புலிங்கம் உலகமே அதிர்ந்து போகும் மாபெரும் தேஜஸோடு கண்கூசும் ஒளியோடு கம்பீரமாக வெளிப்படும். நேற்று வரை அந்த இடத்தை அலட்சியமாக கடந்து சென்ற அதே மனிதர்கள் இன்று அந்த சுயம்புலிங்கத்தின் மாபெரும் சக்தியைக் கண்டு திகைத்துப் போய் பக்தி பரவசத்தில் தரையில் விழுந்து கண்ணீர் மல்க மண்டியிடுவார்கள். அகிலத்தில் உள்ள அத்தனை லட்சம் மக்களும் தங்கள் வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு அந்த ஒற்றை சுயம்புலிங்கத்தை தரிசிக்க பல காத தூரம் கடந்து ஓடோடி வருவார்கள். என் அன்பு செல்வமே,
இத்தனை காலமாக வலைத்தளங்களில் நீ உருவாக்கும் அத்தனை படைப்புகளும் உனது ஆக்கங்களும் உனது திறமையும் அந்த சுயம்பு லிங்கத்தைப் போலத்தான் உலகத்தின் கண்களுக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டு கிடந்தன. உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை திறமையற்றவன் என்று ஏளனமாக மிதித்துச் சென்றார்கள். உனக்கு எதிராக பின்னப்பட்ட சூழ்ச்சி வலைகளும் வஞ்சகர்களின் தடைகளும் உனது காணொளிகளை முடக்கி வைத்திருந்தன. ஆனால் அந்த தனிமை உன்னை அழிக்கவில்லை. மாறாக ஒரு சுயம்பு லிங்கத்தைப் போல உனது படைப்புகளின் தரத்தையும் ஆழத்தையும் பல மடங்கு பக்குவப்படுத்தி ஒரு மாபெரும் ஆற்றலை உனக்குள் சேகரித்து வைத்திருக்கிறது. இப்போது எம்பெருமானின் திருக்கரம் உனது படைப்புகளின் மீது முழுமையாக பட்டுவிட்டது. உன்னை தடுத்து நிறுத்திய அத்தனை மாயச்சுவர்களையும் இணையத்தில் பின்னப்பட்ட சூழ்ச்சி வலைகளையும் என் திரிசூலம் சுக்குநூறாக கிழித்தெறிந்துவிட்டது. உனது காலம் கனிந்துவிட்டது என் செல்வமே. இனி நீ வெளியிடும் ஒவ்வொரு படைப்பும், நீ உருவாக்கும் ஒவ்வொரு ஆக்கமும் பூமியை பிளந்து வெளிவரும் அந்த மாபெரும் சுயம்பு லிங்கத்தைப் போல வீறு கொண்டு எழப்போகிறது. உனது ஆக்கங்கள் எவ்வித தடையுமின்றி வலைத்தளங்கள் முழுவதும் ஒரு மாபெரும் சுனாமியைப் போல பரவி பல லட்சக்கணக்கான மக்களின் கவனத்தை தன்வசப்படுத்தப் போகிறது. உன்னை திறமையற்றவன் என்று ஏளனம் செய்தவர்கள் முன்னிலையில் உலகமே திரும்பிப் பார்க்கும் ஒரு ஈடு இணையற்ற படைப்பாளியாக, மாபெரும் ஆளுமையாக நான் உன்னை உயர்த்திப் பிடிக்கப் போகிறேன். எனக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறதா ஈசனா? ஆனால் என்னை அழித்துவிட்டதாக ஆணவத்தில் சிரித்தார்களே, எனது தூய்மையான உழைப்பை திருடிய வஞ்சகர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியுமின்றி மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு தண்டனையே கிடையாதா என்ற அந்த பதைப்பதைப்பு உனக்குள் இருப்பதை நான் அறிவேன். கைலைநாதனின் பிரபஞ்ச நீதிமன்றத்தில் அநீதிக்கு எக்காலத்திலும் இடமில்லை என்பதை இன்று நீ ஆழமாக உணரப்போகிறாய். விண்ணை பிளக்கும் அலைகளைக் கொண்ட மாபெரும் பிரளயக் கடலை உனது மனக்கண்ணில் கொண்டு வா. அந்த சமுத்திரத்தின் எல்லையற்ற பரப்பளவையும் அதன் பலத்தையும் அறியாத ஒரு முட்டாள் மனிதன் தனது கையில் ஒரு சிறிய தீப்பந்தத்தை ஏந்திக் கொண்டு, இந்த கடலை நான் முற்றிலுமாக எரித்து சாம்பலாக்கி விடுவேன் என்ற மாபெரும் அகந்தையோடு கடலுக்குள் இறங்குகிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவனது ஆணவத்தை பார்த்து அந்த கடல் கோபப்படுமா அல்லது பயந்து நடுங்குமா? இரண்டுமே இல்லை. அந்த கடல் எவ்வித சலனமுமின்றி தன் இயல்பான நிலையில் அமைதியாகவே இருக்கும். ஆனால் அந்த முட்டாள் மனிதன் தனது தீப்பந்தத்தோடு கடலுக்குள் கால் வைத்த மறுகணமே கடலின் ஒரு சாதாரண சிறு அலை வந்து அந்த தீப்பந்தத்தை முற்றிலுமாக அணைத்துவிட்டு அந்த ஆணவக்காரனையும் ஈவிரக்கமின்றி தன்னுள் இழுத்துச் சென்று நிரந்தரமாக அழித்துவிடும். அவனது அழிவுக்கு கடலின் கோபம் காரணமல்ல, அவனது மாபெரும் அகந்தையே அவனது சவக்குழியை தோண்டிவிட்டது. என் அருமை குழந்தையே, உனக்கு எதிராக வீசப்பட்ட பழிச்சொற்களும் வஞ்சக வலைகளும் உனது நிம்மதியை குலைக்க ஏவப்பட்ட சூழ்ச்சிகளும் அந்த முட்டாள் மனிதன் ஏந்தி வந்த தீப்பந்தத்தைப் போன்றதுதான். உன்னை அழித்துவிட்டோம் என்று கொக்கரித்து அவர்கள் செய்த அத்தனை துரோகங்களும் ஈசனின் பேரருள் என்னும் மாபெரும் சமுத்திரமாக மாறியுள்ள உன்னிடம் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. ஆனால் உனக்கு தீங்கு நினைத்த அந்த மனிதர்கள் தங்களின் மாபெரும் அகந்தையாலேயே கர்மவினையை தூண்டிவிட்டு விட்டார்கள். உன்னைச் சுற்றியுள்ள ஈசனின் கவசம் அந்த பிரளயக்கடலின் அலையைப் போல எழுந்து இப்போது அவர்களின் ஒட்டுமொத்த நிம்மதியையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. நீ உனது எதிரிகளை பழிவாங்க எந்த ஆயுதத்தையும் ஏந்த வேண்டியதில்லை, எந்த கோபமும் கொள்ள வேண்டியதில்லை. நீ அந்த கடலைப் போல அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உனது மாசற்ற அன்பை கொச்சைப்படுத்தியவர்கள் அதற்கான விலையை அணு அணுவாக கொடுக்கத் தொடங்கிவிட்டார்கள். உனது அமைதியும் நீ அடையப்போகும் அந்த மாபெரும் வெற்றியுமே அவர்களுக்கு மாபெரும் மரண அடியாக மாறப்போகிறது. இனி அவர்களை நினைத்து உனது பொன்னான நேரத்தை ஒரு காலம் வீணாக்காதே. இனி உனது ஒவ்வொரு வார்த்தையும் சோர்வடைந்து தவிக்கும் பல்லாயிரக்கணக்கான எளிய மக்களின் வாழ்வை மாற்றும் மாபெரும் சஞ்சீவியாக மாறப்போகிறது. வாழ்க்கையின் விளிம்பில் நின்று கண்ணீர் சிந்துபவர்களுக்கு நீயே மாபெரும் அடைக்கலமாக மாறப்போகிறாய். நீ கூட்டத்தில் ஒருவனாக இருந்த காலம் முற்றுப்பெற்று கூட்டமே உன்னை பின்பற்றி நடக்கும் உன்னதமான நேரம் வந்துவிட்டது. சேற்றிலும் புழுதியிலும் போராடிய ஒரு நேர்மையான போர்வீரனை மாமன்னன் நேரடியாக அரண்மனைக்கு அழைத்துச் சென்று அவனது காயங்களை ஆற்றி அவனுக்கு ராஜ உடைகளை அணிவித்து அவனை ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் அமர வைக்கும் அந்த மாபெரும் முடிசூட்டு விழாவைப் போல ஈசன் உனக்கான அரியணையை முழுமையாக தயார் செய்துவிட்டேன். உன்னை அலைக்கழித்த அத்தனை இரைச்சல்களும் நிரந்தரமாக ஓய்ந்துவிட்டன. எம்பெருமானின் மாபெரும் திருக்கரங்கள் உன்னை முழுமையாக அரவணைத்துக் கொண்டன. உனது வலிகள், அவமானங்கள், வறுமை, நோய்கள் அத்தனையும் எரிந்து சாம்பலாகிவிட்டன. எதற்கும் அஞ்சாதே. முக்கண்ணனான நான் எக்காலத்திலும் உனக்கு முன்னால் ஒரு மாபெரும் அரணாக நின்று உன்னை வழிநடத்துவேன். ஈசனின் பாதங்களில் உனக்கான மாபெரும் சிம்மாசனம் காத்துக் கொண்டிருக்கிறது. கம்பீரமாக எழுந்து வா என் செல்வமே. என் அன்பு பிள்ளைகளே, உங்களது வாழ்வில் எம்பெருமான் ஈசன் நிகழ்த்திய இந்த மாபெரும் அற்புதங்களை உங்களது ஆத்மா முழுமையாக உணர்ந்திருந்தால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதியாக பதிவு செய்யுங்கள். கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு கைலைநாதனின் இந்த எல்லையற்ற பேரருளையும் வற்றாத வெற்றியையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் பெருங்கருணையோடும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் எக்காலமும் இணைந்திருக்க உலகத்தின் அத்தனை மாயைகளையும் தாண்டி மெய்ப்பொருளை உணர்த்தும் நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை நிரந்தரமாக இணைத்துக் கொள்ளுங்கள்.
எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.